என் புருஷன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரேன்னு என் பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கதிர் நேரா வருவான். வந்துட்டு, "இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எங்க அம்மாகிட்ட வந்து உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு? அவங்க எவ்வளவு உங்க பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு கல்யாணத்த வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, நீங்க வந்து இவ்வளவு வீம்பு பிடிச்சு கோவத்துல இருப்பீங்களா? இப்ப எங்களுக்கு வந்து கல்யாணத்த முடிச்சு வச்சாலும், நாங்க என்ன நல்லா இல்லாம போயிட்டோம். நல்லா வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு பார்த்தா தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன பார்த்து கேட்பான் கதிரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிருந்தறாப்புல நீங்க என்ன பண்ணியிருந்திருப்பீங்க? எங்க அம்மாவ அப்பவே வந்து வீட்ட விட்டு வெளிய அனுப்பியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருப்பான். கதிர் வந்து கேட்பான், "உங்களுக்கு அப்படி என்ன கோவம் எங்க அம்மா மேல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, செந்தில் வந்துட்டு சொல்லுவான், "எல்லாம் வெட்டி வீம்புடா. எனக்கு கல்யாணத்த நான் முடிச்சுட்டு வந்தேன். உடனே என்கிட்ட பேசல. நீ கல்யாணம் முடிச்சுட்டு வந்த, உன்கிட்ட பேசல. எல்லாம் இவருக்கு தானே முடிவு எடுக்கணும், எல்லாமே செய்யணும். எல்லாம் நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா நெறைய பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ இவன் சொல்லுவான் சரவணன், "ஏன்டா நீ என்னத்துக்கு அவன் கூட சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் தேவையில்லாமன்னோனே." அதுக்கு செந்தில் சொல்லுவான், "நீ சும்மா இருண்ணே. எல்லாம் இவரு தான் காரணம். இப்ப எங்களுக்கு எங்க அம்மா வேணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு எங்க அம்மா வேணும்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பாண்டியன்ட்ட பேசுவான். உடனே அதுக்கு பாண்டியன் சொல்லுவான், "நிறுத்துங்கடா நீங்க முதல்ல. உங்க அம்மாகிட்ட நான் பேசாம இருந்தேன் தான். அதுக்காக உங்க அம்மா வீட்ட விட்டு போயிருவாளா? உங்க அம்மாவ என்ன நானா வீட்ட விட்டு போ சொன்னேன்? என்னமோ என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது கதிர் சொல்லுவான், "இப்பவும் வந்து நீங்க வந்து உங்கள வந்து நியாயப்படுத்த தான் பார்க்குறீங்க. என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். செந்தில் சொல்லுவான், "இவருக்கு யார் மேலேயும் பாசம் கிடையாதுடா. அம்மா மேலேயும் பாசம் கிடையாது, நம்ம மேலேயும் பாசம் கிடையாது. இவருக்கு நான் கவர்மெண்ட் வேலைக்கு போனேன். அதுலேயும் வந்து அவருக்கு அது கோவம் தான். அந்த இன்னி வரைக்கும் அந்த கோவத்த காட்டிக்கிட்டு இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, ராஜு சொல்லுவா, "மாமா கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க மாமா." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "இல்லப்பா, இதில வந்து நம்ம பேச தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா திரும்ப. "நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, உன் மேல கோவம், அம்மா மேல கோவம். இப்படி எல்லார் மேலயும் இவரு கோவப்பட்டுட்டு தான் இருந்தாரு. இப்போ நம்மலாம் வந்து என்னமோ நல்லா இல்லன்னு நெனைக்கிறாரே. நம்ம எல்லார் மேலயும் இப்படி கோவத்த காட்டிக்கிட்டே இருக்காரே! இவரு கல்யாணம் பண்ணி வச்சாரே! அந்த வாழ்க்கை என்னாப்புல ரொம்ப நல்லா இருக்கா? இப்ப வரைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு தானே போய்க்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுக்கு வந்து சரவணன் சொல்லுவான், "ஏன்டா சும்மா இருக்க மாட்டியான்னோனே." "சும்மாலாம் இருக்க முடியாதுண்ணே. அது சொல்லி தான் ஆகணும். இவருக்கு அது புரியணும்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த உடனே, "நிறுத்துங்க மாமா. இப்ப வந்து நம்ம அத்தை எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும். நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிட்டு ரூமுக்கு போயிருவா ராஜி. அப்போ வந்து கோமதியோட அம்மா சொல்லுவா, "இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டு கோமதி எங்க இருக்கா, ஏது இருக்கான்னு சொல்லி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, "என்னடா இது சண்டை வேற மாரி போய்க்கிட்டு இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு பஸ் ஸ்டாப்ல கோமதியும் மீனாவும் வந்து இளநீர் குடிச்சிட்டு இருப்பாங்க. இளநீர் குடிச்சிட்டு இருக்கும்போதே கோமதி கிட்ட